வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, மேக்னெட் ஃபேக்ட் அவங்க சேனல்ல தான் பார்க்க போறோம். ரீசென்ட்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? வேர்ல்டு ஃபுல்லா மோட்டார் பைக்குன்னு விரும்பிகள் இருக்கிறதோட ரகசியம் இருந்தாலும் ஒவ்வொன்னாவது உருவாக்கப்படுற இடத்துக்கு தகுந்த மாதிரி வித்தியாசமா இருந்தாலும் பெரும்பாலும் சிமிலரா பொதுவான மாடல் மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த வீடியோல நீங்க பார்க்க போற பைக் எல்லாம் வித்தியாசத்துல இருந்து வேற லெவல்ல இருக்கும். அப்படி கோஸ்ட் ரைடர் பைக், ஏலியன் ரைடர் பைக்னு மொத்த வீல்ல ஓட்டுறது, ஓடமா பறக்கிறதுன்னு வித்தியாசமான வண்டிகளை காட்டுறதுக்காக தூக்கிட்டு வந்திருக்கோம். அதனால வெல்கம் டு தி வீடியோ. இதுதான் உங்க The Night Shadows. பக்கா லுக்ல இருக்க எக்ஸ்பென்சிவான கார்களை உருவாக்குற ஜாகுவார் கம்பெனி அவங்களோட லோகோ வச்ச ஒரு பைக் உருவாக்குனா எப்படி இருக்கும்? நைட் ஷேடோஸ் மேட்ங்கிற இந்த பைக் மாதிரி தான் இருக்கும். பேரன் ஹெம்ஸ் தான் இந்த வண்டியை உருவாக்குன பேரண்ட். மாஸ்கோ கான்செப்ட் சைக்கிள்ஸ்ங்கிற ஒரு கம்பெனியோட கை கோர்த்து இதோட கிரியேட்டர் கரிஞ்செடுத்தைய வண்டி மேல படுக்க வச்சிருக்காரு. அந்த டிசைனை கொண்டு வந்திருக்காரு. இந்த வண்டியை ஓட அது ஜாகுவார் கார் கம்பெனியோட லோகோ கலந்து ஓடுற மாதிரி தான் இருக்கும். பார்க்க பக்கா ஸ்டைலிஷா பயங்கர மாசா இருக்க இந்த ஜாகுவார் பைக்கோட வாயில சொல்லி வச்சிருக்காங்க. ஒரு மணி நேரத்துல 190 கிலோமீட்டர் கடக்கிற அளவுக்கு வேகமான இந்த பைக் ஜாகுவார் கார் எல்லாம் ஓடும்போது என்ன சவுண்ட் கொடுக்குமோ அதே மாதிரியான சவுண்ட் தான் இதுவும் ஓடும்போது கொடுக்குமா. புதுசா பாக்குறவங்களுக்கு ஜாகுவார் கம்பெனி என்னைக்கு பைக் விட்டாங்கன்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு கார் மாதிரியே வெல் பில்ட் குவாலிட்டி. இந்த கியூட்டான கரிஞ்செடுத்த மேல நீங்க ரைடு பண்றதோட அதை கர்ஜிக்க வச்சு அழகு பார்க்கலாம். சவுண்ட் ஏற்படுத்துறதுக்கான சிஸ்டமும் உள்ள பொறுத்திருக்காங்க. வேர்ல்டுலயே இந்த மாதிரி ஜாகுவார் டிசைனோட இந்த ஒரு பைக் தான் இருக்குங்கிறது அடிச்சு சொல்லலாம். ஒரு நிமிஷம், இது நம்ம ஊர்லயே இருக்கு. அப்படியா? ஊர்ல இருக்கா? ஆடா பாவிகளா. ஏய், இந்த பைக் சூப்பரா இருக்கு. பொதுவா காரோட மோதல் டூ வீலர் தான் கண்டமாகும்னா இந்த பைக்கோட மோதல் காரே பக்கமாயிரும். பாக்குறதுக்கு அசுரவளர்ச்சியோட அடக்க மாதிரி இருக்க இந்த பைக் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ரே போவன்ங்கிறவரால உருவாக்கப்பட்டிருக்கு. கம்மிங் ஃப்ரம் மெயில்னு செல்லமா கூப்பிடுற அளவுக்கு இந்த பைக்கோட வலிமையே பயங்கரமா இருக்கு. குறுக்க கார் நின்றா கூட ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி ஏறி வச்சுட்டு போயிட்டு இருக்கு இந்த பைக்ல. இருக்க மட்டும் பெருசாதான் இருக்கும். அப்கோர்ஸ் பார்த்தாலே தெரியும். ரே போவன் இது 1998ல கிரியேட் பண்ணும்போது உலகத்தோட மிகப்பெரிய மோட்டார் பைக், மொரட்டுத்தனமான மான்ஸ்டர் பைக் இது மட்டும் தான். இப்படி ஒரு பைக்கை உருவாக்கணுங்கிறதுக்காக இருக்கிற உழைப்பையும் ஏகப்பட்ட பணத்தையும் கொட்டி உருவாக்கினதா பேட்டி கொடுத்து உருவாக்குனவரு. ஜைஜாண்டிக்கான இந்த பைக்கோட உயரம் மட்டுமே 9 அடி, நீளம் மட்டுமே 29 அடி. மான்ஸ்டர் ட்ரக்கையே 2 வீலோட உருவாக்குன பைக்ல சொல்லலாம். இந்த 10,000 13 டன் இடம் இருக்க இந்த பைக்கை எடுத்துட்டு போறதுக்கும் இயக்கிறதுக்கும் 400 ஹார்ஸ் பவரோட இன்ஜினை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. யானை மேல உட்காந்து ஓட்டிட்டு போற ஃபீலோட 4 காரை நசுக்கி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மொரட்டு மான்ஸ்டர் பைக் உகந்ததா இருக்கும். ரோடு போறதுக்கு இந்த பைக் பெட்ரோல் ஓடாது, கரகரன்னு கரண்ட்ல ஓடும். என்விரான்மென்ட்க்கு சேஃபா எலக்ட்ரிக் பைக்கா வந்த இது ஒரு தடவை ஃபுல்லா சார்ஜ் போட்டா 200 கிலோமீட்டர் ஓடும். இல்லனாலும் கரண்ட்ல பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி கேட்டமாட்டோட ஓடுற ஒரு கச்சிதமான இப்படி இருக்கு பத்தியா? பாக்கிறதுக்கு கீழ அட்டாச்சா இருக்கு. தி ட்ரைக் ட்ரக் ஒரு பைக்ல அதிகபட்சம் 2 பேர் போலாம். சரி, உயிரோட ஒழுங்கா போய் சேரணும்னா 2 பேர் போலாம். ஆனா பாடும் இணை பிரியாத ஒரே குடும்பம்னு இருந்தா அத்தனை பேரையும் அள்ளி போட்டு போற அளவுக்கு திறமையான ஒரு பைக் தான் இந்த ட்ரக் ட்ரைக். வேகமா வந்த பழைய காலத்துக்காரு மோட்டார் பைக்கோட பின்னாடி இடிச்ச மாதிரி ஒன்னா கலவையா இணைஞ்சிருக்க இதோட டிசைன். சொகுசா ஒரு ரைடர் உட்காந்து ஓட்டுறதுக்கும் பின்னாடி குடும்பமே குதூகலமா போறதுக்கும் ஏத்த மாதிரி பெரிய பேசஞ்சர் சீட்டையும் வச்சு பயங்கர தாராளமா இருக்கு. ட்ரக்கையும் பைக்கையும் இணைச்ச மாதிரி இருக்கிறதுனாலே இதுக்கு ட்ரைக்னு ஒரு பேரும் இருக்கு. வெயிலோ மழையோ புயலோ வண்டியை ஓட்டுறவரை தாண்டி உள்ள உட்காந்துருக்கவங்களுக்கு எந்த பைக்கோட ஷேப்ல இருக்க ஒரு மினி வேன் சொல்லலாம். The King's Skull bike. நினைக்கிற ஒரு சிலர் மண்டவோடு சிங்க முகம், பெரிய கத்தி, பல பங்கமான போஸ்டர்கள்னு சுத்தி சுத்தி பைக்ல ஒட்டி வச்சிருப்பாங்க. ஆனா இந்த பைக்ல ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கான அவசியமே இல்ல. ஓட்டுற அளவுக்கு இடம் இல்லாத மாதிரி தான் எலும்பு கூடு ஸ்கல்லோட டிசைனை பேஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. கிளாசிக்கான ஹார்லி டேவிட்சன் பைக் மேல கோஸ்ட் ரைடர் ஏறி அபியூஸ் பண்ண மாதிரி எலும்பு கூடு டிசைன் அங்கங்க நீங்க பார்க்க முடியும். இண்டிபெண்டன்ட் கிரியேட்டர் ஒருத்தர் கோஸ்ட் ரைடர் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி உருவாக்கின இந்த பைக் ஹைலைட்டே பின்னாடி தான் வரைச்சு வச்சிருக்கு. கண்கள்ல பேக் லைட் ஏரியா முறைச்சுக்கிட்டே இருக்க இந்த எலும்பு கூடு மண்டை இந்த பைக்கு ஒரு தனி பயங்கரத்தை கொடுக்குது. ரோட்ல ஓட்டும் போது கண்ணு படாது, நாய் பார்த்தா கண்டிப்பா ஓடாதுங்கிற ஒரு யூனிக்கான டிசைன்ல பயங்கரமான பைக் இது. தி ஸ்டீம் பங்க். நீங்க ஒரு வாகன விரும்பியாவும் இசை பிரியராவும் இருந்தீங்கன்னா இந்த ஸ்டீம் பங்க் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மியூசிக் லவரா இருந்தா ஆத்தர் வேன் பப்பல்ங்கிறவருக்கு வித்தியாசமான ஐடியா வந்திருக்கு. நீர்மூழ்கி கப்பலுக்கு அடியில ஸ்கூட்டர் கொண்டு போய் சோழின மாதிரி இருக்க இதோட டிசைன்ல மியூசிக் போடுற கருவிகளை பதிச்சு வச்சிருக்காரு ஆத்தர். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்கள்ல 1-2 டிசைன் எல்லாத்தையுமே வண்டி ஓடும்போதே வர்க் பண்ற இல்ல எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வர்க்கிங் கண்டிஷன்ல பக்காவான ஒரு கிட்டார், சின்ன சின்ன மியூசிக் போடுற கருவிகளையும் இணைச்சு இசை வாகனமா இது வளம் வருது. நான் ஒரு பெரிய இசை விரும்பி ஊரே என்ன பார்க்கணும் திரும்பி நினைச்சீங்கன்னா இந்த வண்டியை ஒரு ரவுண்ட் எடுத்துட்டு போங்கன்னு ஆத்தரே சாவியும் கொடுக்குறாரு. அதோட ஒரு மிகப்பெரிய இசை விரும்பியா இருக்கிறதுனால மளிகை கடைக்கு, மீன் கடைக்கு, மிக்ஸி ரிப்பேர் பண்ண போகன்னு எல்லா இடத்துக்கும் இந்த வண்டி எடுத்துட்டு தான் சுத்திட்டு இருக்காரு. அதோட இந்த ஒரு வண்டியை மட்டுமே வச்சு ஒண்டிய மியூசிக் எல்லாம் போட்டு காட்டியிருக்காரு. தி ஃபயர் பைக்.
டைனோசர்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா பறக்கிறதோட ஃபயர் விடுற அளவுக்கு வாயை திறக்கிறதா இந்த டிராகன்ங்கிற உயிரினம். மித்திக்கல் கிரீச்சர்ல ஒண்ணா இருக்க இதை சைனால வழிபடுற வழக்கம் இருக்கு. அப்படி பயங்கர ஃபேமஸான டிராகனை அதோட ஃபயர் பிரத் பவரோடய வண்டியில இணைச்சா எப்படி இருக்கும் அந்த கான்செப்ட்ல தான் இந்த வண்டி இருக்கும். சிறு வயதுல இருந்து டிராகன் பிரியரா இருந்த இந்த நபர் வண்டியில டிராகன் அட்டாச் பண்ற மாதிரி மாறுதல்களையும் மாடிஃபிகேஷனையும் ஏற்படுத்தி நேர்பக்கற மாதிரி டிராகன் உருவத்தை ஒட்ட வச்சிருக்காரு. வழக்கமான பைக்ல இருந்து டிஃபரெண்டா டிரைவர் சீட்ல டிராகன் வரும். பைக்ல இருக்க ஒரு பட்டன் தட்டினா அதோட வாயில இருந்து ஃபயர் வரும். அப்படி நெடுநெடுக்க இருக்க டிராகனை நெருப்பக்க வைக்கணும்ங்கிறதுக்காக ஃபியூல் டேங்க்ல இருந்து பைப் எடுத்து வாயில கனெக்ஷன் கொடுத்திருக்காங்க. முன்னாடி இருக்க டிராகன் ஃபயர் விடும்னா ரைடருக்கு முன்னாடி சுடுற மாதிரி 2 மிஷின் கன்னையும் ஒட்ட வச்சு கட்டமைச்சிருக்காங்க. ஃபயரா இருக்குல்ல. லாங்கஸ்ட் பைக். சாதாரண பைக்கு பின்னாடி செல்போன் டவர் கட்டி விட்ட மாதிரி இருக்கு இது. 2014 உலகத்திலேயே ரொம்ப நீளமான பைக்னு ரெக்கார்ட் பண்ண ஒரு பைக் மாதிரி இல்ல. அதான் குஜராத்ல இருக்க பரத் சிங் பர்மர்ங்கறவர் ஓட்ட வச்சிருக்காரு, ஓட வச்சிருக்காரு. இந்தியால இருக்க ஒரு நார்மலான பைக் எடுத்துக்கிட்டு பென் பகுதியை மட்டும் 86 அடிக்கு லென்த் அட்டாச் பண்ணி 2016லயே ஓட விட்டு அலற விட்டவர் இவரு. இந்த பைக்குக்கு முன்னாடி இருந்த லாங்கஸ்ட் பைக்கை விட 3 அடி இது அதிகமா இருந்ததுனால கின்னஸ் ரெக்கார்ட்ல புதுசா இடம் பிடிச்சது. கின்னஸ் புக்ல வரணும், வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணனும்ங்கிறதுக்காகவே பார்த்து உருவாக்கப்பட்ட இந்த பைக். அதுக்காக பண்ணிருக்காங்க. 2016ல ரெக்கார்ட் பண்றவங்க முன்னாடி அம்பட்டு நீளமா ஓட்டுறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் 100 மீட்டருக்கு யாரோட துணையும் இல்லாம ஓட்டி காட்டி உருவாக்கின பரத் சிங்க ரெக்கார்டும் பண்ணி காட்டினாரு. நீளமான வண்டிங்கிறது பேருக்கு இருந்தாலும் அகத்தறதுக்கு நிறைய பேரோட உதவி இல்லாம ஓட்டி காட்டினதுதான் வேர்ல்ட் ரெக்கார்ட்லயே இடம் பிடிக்க வச்சது. ஊனோ டைசைக்கிள். பொய்க்கால் குதிரைக்கு பெட்ரோல் அடிச்சு ஓட்டினா பாக்குறதுக்கு இந்த பைக் மாதிரியே இருக்கும். சாதாரண பைக்குகள் மாதிரி விதிக்கு இல்லாம சைட் பை சைடு டூ வீலரோட இருக்கும் இந்த பைக். அது பேலன்ஸ் வரணும்னா முன்னாடி பின்னாடி கூட அட்ஜஸ்ட் ஆயிக்கும். மொத்த வீலோட சர்க்கஸ்ல இருக்க யூனிசைக்கிள் மாதிரி இத ஓட்ட ட்ரைனிங் எடுத்தவங்களால மட்டும் தான் ஓட்ட முடியும். இந்த வண்டியை நீங்க முறுக்கி பிடிச்சா மட்டும் இல்ல, முன்னாடி சாஞ்சாலே வேகமா போகும். பிறகு பின்னாடி வந்தீங்கன்னா டூ வீலரா மாதிரி மேஜிக்கலா பண்ணும். இந்த பைக் கான்செப்டா உருவாக்கப்பட்ட ஒரு டெமோ பீஸ் தான். ஆனா ஃபியூச்சர்ல போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்கு இத மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுக்கும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸ்கை பைக். விருட்டின போற வண்டியை ஓடாது பறக்கும்னு சொல்லுவாங்க. இந்த வண்டி அந்த கேட்டகரியில உண்மையாவே ஓடாது, பறக்கும். ஜெர்மனியை சேர்ந்த ஒரு பெயிண்டரான அவர் இல்லையா மன்னிச்சு ஜெர்மனியை சேர்ந்த இயற்பியல் வல்லுநரான தாமஸ்ங்கிறவர் தான் இந்த பறக்கிற மோட்டார் பைக் சிறப்பா உருவாக்கி இருக்காரு. லைட் மாதிரி வானத்துல பறக்க வைக்கிற இந்த பைக்கோட ஹைலைட் இது ஓடுறது பெட்ரோல் இல்ல பேட்டரியில தான். கூடுதலா இந்த வண்டியிலேயே 2 மோட்டார் இருக்கு. ஒன்னு ரோட்ல ஓடுறதுக்கு, இன்னொன்னு வானத்துல இறக்கி விரிக்கிறதுக்கு. பைக் ஏன் பல்கா இல்லாம சத்து குறைபாடோட இருக்குன்னு கேட்டீங்கன்னா 100 கிலோக்கு கம்மியா இருந்தா தான் ஏர்ல தூக்கிட்டு போகுறதுக்காக அந்த மாதிரி வச்சிருக்காங்க. பாதி ஏர்ல பேட்டரி தீர்ந்துட கூடாதுங்கிறதுக்காக 2 பக்கவான ஹை டென்சிட்டி லித்தியம் அயன் பேட்டரி அதில் பயன்படுத்துறாங்க. ரோட்ல 120 கிலோமீட்டர் தூரத்துக்கும் வானத்துல ஜொங்கின்னு 30 நிமிஷம் பறக்கிறதுக்கும் இந்த பேட்டரியே போதுமானதுன்னு தாமஸ் சொல்றாரு. வண்டி ஓட்ட தெரிஞ்ச எல்லாராலையும் இந்த வானத்துல ஓட்ட முடியும்னு இதை உருவாக்கின தாமஸ் உறுதி அளிக்கிறாரு. எப்படி நம்ம ஊருக்கு தேவைப்படாது. The Alien Rider. பொதுவா ஓடாத காரை உடைச்சு ஸ்கிராட்சா வர இரும்பு எடுத்து ரீசைக்ளிங் பண்றதுதான் வழக்கம். ஆனா தாய்லாண்டை சேர்ந்த இவருக்கு கொஞ்சம் வித்தியாசமான பழக்கம். வீணா குப்பைக்கு போற வாகனங்களோட உதிரி பாகங்களை ஒரு கலை வடிவமா மாத்துறது ப்ராஜெக்ட்கள்ல ரொம்பவே ஃபேமஸான ஒண்ணு தான் இந்த ஏலியன் பைக். குப்பைக்கு போன இரும்பை வச்சு ஏலியன் வர்சஸ் பிரெடேட்டர்ல வர ஏலியன் மாதிரியே பைக்கை உருமாத்தி கிளாஸ் வாங்கியிருக்காரு. ஆன்லைன்ல போட்ட உடனே பாக்கிறதுக்கு டிசைனா மட்டும் இல்லாம மத்த பைக்க மாதிரியே இந்த பைக்கையும் ஓட்ட முடியுங்கிறது இதோட சிறப்பு. இந்த வீடியோ தொடங்க முடியுது. இந்த வீடியோல இருந்து உலகத்துல இருக்க ஒரு சில வித்தியாசமான மொரட்டு பைக்குகளை நீங்க பாத்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். பார்த்த பைக்ல எதை நீங்க ஓட்டி பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டுங்க. சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் சேர்த்து வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோல மறுக்க வந்து மீட் பண்றேன். இதுதான் உங்க மேக்னெட் ஃபேக்ட்ஸ். சூப்பர், நல்லா இருக்கு. ஆனா வித்தியாசமா கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபர்ஸ்ட் காட்டின அந்த ஜாக்வாரும் அந்த எலும்புக்கூடு பைக்கும் தான் பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. அது கிட்டத்தட்ட இது ஏதோ ஒரு கம்பெனியே உருவாக்குன மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருந்துச்சு. அதான் அந்த 2 பைக்கு தான். அந்த 2 பைக் தான் பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு நல்லா இருந்துச்சு. எனக்கு பாக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாமே. இன்னொன்னு வந்து அந்த ரோடு போடுற மாதிரி ஒரு செகண்டா காமிச்சாங்கல்ல, அது ரோடு போடுற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அது பார்க்கவே பயமா இருக்கு. முதல் ஸ்கூட்டி கத்துப்போம், அதுக்கப்புறம் இதெல்லாம் இது அப்படியே நிக்கிறதுதான். இது ஒன்னும் பேலன்ஸ் பண்ற மாதிரி எல்லாம் இல்ல. பயமா இருக்கு. ஆனா ஒன்னொன்னையும் பாக்கிறதுக்கு வெயிட்டே அவ்வளவு இருக்கும் போல இருக்குல்ல. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்